யா ஹூ யா ஹூ யா ஹூ யா ஹூ யா. மேட்சிங்கா ட்ரெஸ் பண்றோம், கேட்சிங்கே ஆக மாட்டேங்கிறாளே. துப்பு கரைஞ்சது தான் மிச்சம். வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்க வேண்டியதுதான். பார்க்க மாட்டேன்றாளே. ஐயோ, ஏய் நீ எப்போ வந்த? நீ ஆண்டிக்கு ஆனா அவனை சொல்லி கொடுக்கும் போதே வந்துட்டேன். காலையிலே பரேடெல்லாம் பண்ணி பட்டே கலப்புற. அது வழக்கமா பண்றது தானே. அதான் எலிமெண்டரி ஸ்கூல் பாடத்தை எதிர் வீட்டு ஆண்டி கிட்ட படிக்கிறியே. டேய் உங்க அம்மா கிட்ட சொல்லிடாதடா. பார்க்கறதுக்கு பரமாத்மா மாதிரி இருந்துகிட்டு பிரேமானந்தா லெவல்ல பிக்கப் பண்ற. தேங்க்யூ சார். ஏமா நீ ஆண்டி மேல இவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு ஏன் எதுவுமே பேச மாட்டேன்ற? உட்கார் பேசுவோம். அப்படியே பேசி ஈசி கரெக்ட் பண்ணி செட் பண்ணி சின்ன வீடு ஆக்கிக்க வேண்டியதானே. நடந்தா நல்லா இருக்கும்ல. இருக்கும். ஆனா உங்க ஆத்தா கறி ஒத்துக்கணும், அவ புருஷன் வேற ஒத்துக்கணும். அது என்ன அவ்வளவு பெரிய கத்தியோடவே அலைஞ்சிட்டு இருக்காம? ஏதாவது ஒரு ஐடியா கூட. என்னடா அப்பாவும் பிள்ளையும் குசு குசுன்னு? அது ஒண்ணு இல்லம்மா, மணிக்கு பக்கத்து வீட்டு ஆண்டியை கட்டி வைக்கலாம்னு. ஐயா வெக்கத்தை பாரு. முதல்ல இன்ஜினியர் சார ஒரு ஸ்கேல் எடுத்து ஒழுங்கா ஒரு கோடு போட சொல்லு. அதுக்கப்புறமா ஒரு கலரோடு போடலாம். ஏன் போட மாட்டோமா? எடுத்து உருட்டணும்னு வையே, பாப்பாரப்பட்டியிலிருந்து பஞ்சாப் வரைக்கும் ரோடு சும்மா நக நக நகன்னு ரப்பர்லயே போடுவேன். போட்டுட்டாலும் இவகிட்ட எல்லாம் போட்டுட்டு தான் பேசணும். நீ இதே ஸ்பீட்ல இரு மணி, உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். அண்ணனே யாருக்கு கல்யாணம்? உனக்கா? தப்புமா, வீட்ல சீனியர் இருக்கும் போது ஜூனியர் அவசரப்படலாமா? எல்லாம் மணிக்குதான். கங்க்ராட்ஸ் டாடி. தேங்க்யூ டியர். என்ன தலைவா ஒரே சாட்டிங்கா? எந்த பொண்ணு? இந்த தலைவா வாலுவான்லாம் கூப்பிடுறத விட்டுட்டு ஒழுங்கா அண்ணன் கூப்பிடு. ஊரே கூப்பிடும்போது நான் கூப்பிட கூடாதா? உன்னை திருத்த முடியாத. ஹே என்னடா மெட்ராஸ் காலேஜ்ல அட்மிஷனா? நோ, எங்களெல்லாம் விட்டு சென்னையில் போய் நீ என்னடா பண்ண போற? தனியா இருக்க போறியா? என்ன கேட்காம என்னுடைய பர்மிஷன் இல்லாம நீ அப்ளை பண்ணதே தப்பு. ஏன் இப்படி கத்துறீங்க? அப்ப நீ கத்து. என்னால முடியாது. அப்ப கூட நான் கத்துறேன். டேய் உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? பெரிய மனுஷன் ஆயிட்டு நினைப்பா? பெத்தவங்களை மதிக்காத உணவு எப்படா வந்தது? இந்த உருப்படாத ஐடியாவை எவனும் சொல்லி கொடுத்தான்? அப்பா ஓவர் ஆக்டிங்கா இருக்கு. ஓவரா வருது. ஏதோ ஒரு நல்ல நேரம் அவன் கேட்டுட்டு இருக்கான். திருப்பி ஆரம்பிச்சான் தாங்க மாட்டேன். ஜாக்கிரதை. உன்னை நாங்க எதுவும் கேட்க கூடாது, அப்படித்தானே? இல்ல மணி, சும்மா ஜாலி ஆட்டுமே தான் அப்ளை பண்ணேன். ஏன் எங்க ஜாலிக்கு என்ன குறைச்சல? உன்னை தம் அடிக்க வேணாம்னா, பீர் அடிக்க வேணாம்னா, சைட் அடிக்க வேணாம்னா? சென்னையில் இருக்கிறவனா டெல்லிக்கு வரதுக்கு அலையிறா, நீ டெல்லியிலேருந்து சென்னைக்கு போறங்கிற? அப்பா உனக்கு விஷயம் தெரியாது. அவனுக்கு சாட்டிங்லாம் போர் அடிச்சு போச்சு. ஏய் நீ ரொம்ப ஓவரா பேசுற, வாய் மூடு. டேய் நீ அங்க நாங்க இங்க எதுக்குடா? 2 வருஷமா ஓடிருமா? அப்பா நீ போய்தான் ஆணுங்கிற. எங்க முடிவு கேளு. நீ போனேன்னா நாங்களும் அங்கதான். அப்போ பக்கத்து வீட்டு ஆண்டி மேட்ரு? ஓகே ஓகே, சைடு மேட்டர்ல அப்புறம் பார்ப்போம். சரி அங்க போய் ஒரு நல்ல ஃபிகரா பார்த்து பிக்கப் பண்ணி என் பேரை காப்பாரு. யாரா இங்க புல்லட்? யாரா புல்லட்? என்னடா பாக்குற? ஏய் யாரா புல்லட்? சொல்றா. ஏய் சொல்லுங்கடா. ஏய் யாரா இங்க புல்லட்? ஏய் சொல்லுங்கடா, எங்கடா இருக்கா? ஏய் சொல்லுங்கடே, யாரா இங்க புல்லட்? நான் தானே அந்த புல்லட். நீதான் புல்லட்டா? ஆமாண்ணா. உன்னை அடிக்கிறதுக்கு இந்த கம்பா கீழே போட்டுருக்கேன்டா. என்ன பெரிய ரவுடியா நீ? அதெல்லாம் இல்லண்ணா. அது இல்லன்னா காலேஜுக்குள்ள வேண்டாம். காலேஜ்ல வேண்டாம்னா வெளில வச்சுக்கோ. புல்லட் இது தானா வச்சுக்கிட்ட பேர் இல்லடா, தமிழ்நாடே வச்சது. ஷூ தாண்டா ரிபோக்கு, ஆனா நான் பொறம்போக்குடா. புல்லட் பேசுற. சிட்டி ஆர்டிஎக்ஸ் காலேஜுக்கு இமிடியேட்டா ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பி வை. பேசிட்டு இருக்கல அப்புறம் என்னடா டிஸ்டர்பன்ஸ்?
அந்துருணி ஆம்புலன்ஸ்க்கு டிஸ்கி வெல்றா உள்ள போ கெட் இன் பிச்சு புடா பிச்சு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. என்னடா லைட்டா அடி பண்ணிட்டு எகிரி மிதிக்கிற? முதல்ல ஃபைட் பண்றதுனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். பரவாயில்ல, கண்டுக்காதீங்க. பேசினபடியே இதுல 10,000 இருக்கு, எடுத்துக்கிட்டு அப்பீட் ஆயிக்கங்க. பேசினதை விட எக்ஸ்ட்ரா தான்டா அடிச்சுக்கிற. எக்ஸ்ட்ரா லார்ஜ் பாடியை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அடிக்க கூடாதா? ஏதோ சின்ன பையன், மன்னிச்சிருங்க. சின்ன பையனுக்கு எதுக்குற செயின்? ஐயோ, இது நாதல்ல சம்பத்து செட்டியில வாங்கினது. நடா நாக்கு தள்ளுது. நல்லா கேட்டுக்கங்க. இந்த சிட்டிக்கு ஆர்டிஎக்ஸ், இந்த சிட்டி காலேஜுக்கு இந்த புல்லட் வண்டி தீரா. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், இனி இந்த காலேஜுக்கு எல்லாமே நான் தான். நான் சொல்றதை கேட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இன்னைக்கு ஒரு நாள் எல்லாரும் கிளாஸுக்கு போங்க. புறப்படுறான் இந்த புல்லட். பிரச்சனை நான் ரிப்பீட். உனக்கு ஒரு தடவை தனியா சொல்லணுமா? கிளாஸுக்கு போ. போனா உன்னோடதா? இதானே உன் போன்? முடிஞ்சா டச் பண்ணி பார், தொட்டு பார், கைய வச்சு பிச்சு எடுப்பா. இந்த புல்லட் பாத்தியில நடந்ததெல்லாம் பார்த்தேன். உள்ள போகும்போது செயின் இருக்கிறதையும் பார்த்தேன், வெளியே வரும்போது செயின் இல்லாததையும் பார்த்தேன். அது ஒண்ணும் இல்ல, அடிபட்ட ரவுடி ஒருத்தன் ஆஸ்பத்திரி செலவுக்கு காசு கேட்டான். அப்படியே செயினை கழட்டி கையில கொடுத்தேன். ஏன்னா நமக்கு அடிக்கவும் தெரியும், அணைக்கவும் தெரியும். அது சரி, உள்ள 5,000 10,000 ஏதோ பேச்சு அடிபட்டுச்சு. அது ஒண்ணும் இல்லப்பா, 1000 ஒருத்த மாதிரி 10,000 ஒருத்தன் என்ன புகழ்தான். போடான்ட்டு 1000 பேரை பார்த்துருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கூரை நான் பார்த்ததே இல்ல. ஏன் டுபா கூறுங்கிற? சிம்மு என் கையில இருக்குது, இந்த ஓட்டுற போன்ல. ஏன்பா இதெல்லாம் ஓகே, உள்ள நடந்த மேட்டர்லாம் எப்படிப்பா கரெக்டா சொல்ற? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. குட்டிமா, கைத்தட்டு. எல்லாம் போச்சு. யாரா அந்த தெய்வம்? தெய்வமா? தெய்வம்னா நம்ம லட்சுமி அம்மா தான். இது வீட்டு தெய்வம்டா. நான் சொல்றது யூனிவர்சிட்டி தெய்வம். காலேஜில் காட்சி கொடுத்தோன்னா கையெடுத்து கும்பிட்டியே அந்த தெய்வம். யாரு? இந்த குட்டி பிசா சொல்லிச்சா? அதை வர்ற நீ அந்த கடவுளுக்கு அர்ச்சனை பண்ணுறது தான் இந்த ஊருக்கே வந்தியா? ஐயோ மணி, அபிஷேகம் இல்ல, அர்ச்சனையும் இல்ல. சும்மா என் டேஸ்ட்டும் அவன் டேஸ்ட்டும் ஒன்னா இருந்துச்சு, அத சொன்னேன். என்ன டேஸ்ட்? மண்ணாங்கட்டி டேஸ்ட். மழை வந்தா நினைச்சிட்டு மானங்கிட்ட ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு மரத்தை சுத்தி டூயட் பண்ணலான்னு அவர்கிட்ட சொன்னீங்க. இது ஒரு டேஸ்டா? ஏண்டா காலேஜ் பொண்ணு பின்னால போய் கையெடுத்து கும்பிடுறியே, அசிங்கமா இல்ல உனக்கு? ஒரு நிமிஷம். மா, இந்த கையில காலில் விழுந்து பொம்பளை கரெக்ட் பண்றதுலாம் புருஷன் பழக்கமே தவிர நமக்கு இல்ல. சரி விடு. அப்புறம் என்னதான் பேசுனேன்? எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், அவ்வளவுதான். தேங்க்ஸ் தலைவா. அந்த கம்ப்யூட்டர் பொண்ணு எப்படி காலேஜுக்கு வந்தான்னு தெரிஞ்சுக்கத்தான் ஒரு சின்ன டிராமா. அம்மா தாய ஆள விடுறியா? ஏண்டா பொண்ணு நல்லா இருப்பாளா? என்னை விட நல்லாவே இருப்பா. ஏய், ஒரு நாளைக்கு அதை வீட்டுக்கு கூட்டு வர சொல்ல. ஏங்கண்ணா, ஒரு நாள் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வரக்கூடாதா? யோ யா அடா அடா அடா, சூப்பர் குடும்பமே அது. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்னும் இல்ல. ஆளால கொஞ்சம் அடங்குறீங்களா? நாங்க அடங்குறமா அல்லது நீ அவகிட்ட மடங்குறியான்னு பாக்குறேன். ஹேய், என்ன அசிங்கமா சுடிதார் மேல துப்பட்டாவை போட்டு போற? இப்ப யாருமே அதை போடுறது இல்ல. ஹாய் ஹாய். நேத்து உங்க வீட்டுல அஞ்சலியை பத்தி கேட்டிருப்பாங்களே, உனக்கு எப்படி தெரியும்? உன் தங்கச்சி கிட்ட போட்டு கொடுத்ததே நான் தானே, போட்டோவோட. ஏன்டா? ஏதோ என்னால முடிஞ்சது. எதுக்கு இங்க நிப்பாட்ற? என்னதான் ஜப்பான்காரன் வண்டியை கண்டுபிடிச்சிருந்தாலும் அதுக்கு பூஜை போடுற மேட்டரை நம்ம ஆள் தான் கண்டுபிடிச்சான். சைலண்டா ஒரு பூஜை போட்டு போயிடலாம் வா. எதுக்கு இப்ப பூஜை? வண்டிக்கு எதுவும் ஆயிரக்கூடாது தான். ஓஹோ, அப்ப உனக்கு எதாவது ஆனா பரவாயில்லையா? எனக்கும் எதுவும் ஆயிரக்கூடாது தான். அப்ப வண்டிக்கு எதாவது ஆனா பரவாயில்லையா? வண்டிக்கும் எனக்கும் சேர்த்து எதுவும் ஆயிரக்கூடாது தான்ப்பா. அப்ப எதிரில் வரவனுக்கு எதாவது ஆனா பரவாயில்லையா? அவன் ஆல்ரெடி பூஜையை போட்டு வந்திருப்பான்பா. அது எப்படி உனக்கு தெரியும்? அடா, அவன் பூஜையை போட்டானோ பஜனையை பண்ணானோ அதுவா நமக்கு முக்கியம். நம்ம வண்டிக்கு பூஜை போடுவோம்ப்பா. இப்போ வண்டி உனக்கு எதிரில் நிறுத்து. ஒரு 1,000 ரூபா தேங்காய் வாங்கி வண்டிக்கு பூஜை போடுறதுக்கு இன்கம் டாக்ஸ் மாதிரி இவ்வளவு கேள்வி கேட்டினா அந்த பூஜை தேவையில்லை, அந்த தேங்காய் தேவையில்லை, ஏன் இந்த பைக்கே எனக்கு தேவையில்லை. உட்ரா, எனக்கு எப்படி போகணும்னு தெரியும்டா. இவனும் பாதிக்கப்பட்டிருக்கான். புல்லட் நடக்கிறதா? ஒரேய், ఒక புது வண்டி தீஸ்கோரா. ஏன் வண்டில வாங்க சார்? ரொம்ப பழசா இருக்குது. இல்லையே, புதுசுதான். நான் வண்டியை சொல்லல, புல்லட் மொப்பட்ல போறது சரித்திரம், அத ராஸ்கோரா.
இந்த பிஸ்கட் சாப்பிடு செல்லம். சாக்லேட் தான் வேணும். ப்ளீஸ் மா. சாக்லேட் தான் சொன்னா கேக்கு. சன்ஃபீஸ்ட் சூப்பர் பிஸ்கட் சாப்பிடு, நல்லா இருக்கும். ஹாய் சன்ஃபீஸ்ட் மில்கி மேஜிக். தேங்க் யூ அங்கிள். பாய். அங்க உட்காந்துருக்கு நம்ம ஆதி மாதிரில. ஆதி மாதிரி என்னங்க, ஆதியே தான். அவன் இதுக்கு அங்க உட்காந்துருக்கான். அவன் கோயிலுக்குலாம் வரானா? ஏங்க இந்த கோயிலுக்கு வரும்போதோ பாவாடை தாவணி கட்டிட்டு வரலாம்ல? சின்ன பொண்ணு தானே, என்ன விடுங்க. சின்ன பொண்ணு? அப்பப்பா நான் சொன்னேன்ல புல்லட் என்ன போட்டோ காட்டுச்சுன்னு காலேஜ்ல, அந்த பொண்ணுதான். காரோட கோயில் விசிட்டுக்கு இதுதான் காரணமா? ஹாய். நீங்க என்னங்க நான் அதுக்குள்ள மறந்துட்டீங்க? நேத்து காலேஜ்ல நீங்க தான் எல்லாத்தையும் அன்னைக்கே மறந்துட சொன்னீங்களே, அதான். அர்ச்சனையா அபிஷேகமா? நமக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைங்க. மணி சார், நீங்க எங்க சார் இங்க? சார் அது நான் கேட்க வேண்டிய கேள்வி சார். மாலமாத்திக்கு போறீங்களா அல்லது ரெஜிஸ்ட்ரேஷனா? மணி இவங்க என் ஃப்ரெண்டு, இவங்க என் பேரண்ட்ஸ். சிவில் இன்ஜினியர், இவங்க ஹவுஸ் ஒய்ஃப். இவ தான் சொல்லல என் தங்கச்சி. ஓ, நம்ம டேஸ்ட் பத்தி கமெண்ட் பண்ணது இவங்க தானா? ரெண்டு பேர் டேஸ்ட் ஒண்ணா இருந்ததுனால தானே செட் ஆயிருச்சு. என்ன செட் ஆச்சு? அதான் இந்த சாட்டிங் டேட்டிங். என்ன சாட்டிங் டேட்டிங்? மணி சும்மா இருக்கியா? அது ஒண்ணு இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல அத பத்தி சொல்றாரு. எங்களை பத்தி ஏதாவது சொன்னானா? இல்லையே. எங்களை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதே தவிர உங்களை பத்தி எங்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லாம்னா? அம்மா குழப்பத்தின் குருவே, கொஞ்சம் சைலண்டா இருக்கிறியா? உனக்கு பூஜைக்கு டைம் ஆச்சுல, கிளம்பு போ. ஏய் இருடா. உன் பேர் என்னம்மா? அஞ்சலி. அஞ்சலி, நல்லா இரு. இனிமே நீயும் எங்க ஃபேமிலில ஒருத்தி. கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். உங்க வீட்டுக்கா? ஏன் எங்க வீட்டுக்குலாம் வர மாட்டீங்களா? கண்டிப்பா வரேன். எனக்கு பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம். மணி கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? ஐயோ புல்லட் ஒருத்தன் அடிச்சான். புல்லட் நீ என் கேங்குன்னு அவனுக்கு தெரியுமா? உன் கேங்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன மாங்கு அடிச்சான். புல்லட் எரிமலைன்னு தெரிஞ்சே எவனோ ஒருத்தன் எட்டி பார்த்துட்டான். அவனை நான் இப்ப பார்த்தாகணும். எங்கடா நம்ம கேங்கு? புறப்பட்டுச்சா புல்லட்டு? புல்லட் இவன் தான் அடிச்சான். புல்லட் என்ன புல்லட் கம்மன் நிக்கிற? கில்லட் வாங்க கூட காசு இல்லாதவங்கிட்ட எல்லாம் இந்த புல்லட் பேசினா நாளைக்கு வரலாறு என்ன தப்பா பேசும். நீயே கேள்றா. எங்கால அடிச்சியா? ஆமா அடிச்சேன். செய்த தப்பா அவனே ஒத்துக்கிட்டான். வாங்க போலாம். ஏய் நில்லுங்கடா. எவன்டா இதுல புல்லட்? நீ தான் புல்லட் சொல்லி தெரியுமா? புல்லட்ட தெரியாதவன் தாதாவா இருக்க முடியாது. தாதாவா இல்லாதவன் கிட்ட இந்த புல்லட் பேச மாட்டான்டா. வாங்க போலாம். ஏய் மௌனே, நீ இங்க வரியா இல்ல நான் வரட்டுமா? ஏய் கேட்டுக்கடா 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 கேட்டுக்கடா. வாயில போட்டா சிக்லெட், வாங்கி தின்னா கட்லெட், பூந்து அடிக்கிறவன் தான் இந்த புல்லட்ரா. ஏய் புல்லட் முன்னாடி வச்ச கால பின்னாடி வைக்க கூடாது. புல்லட் அப்ப சைடுல வச்சுக்கலாமாடா? புல்லட் என்னைக்கும் மொப்பட் ஆக கூடாது. நீ யாருன்றத காட்டு புல்லட். ஏன்டா என்ன தடுத்த? ஏன்டா என்ன தடுத்த? அட்ட டைம்ல ஜென்ம சனி, பூஞ்சி சனி, பாத சனி மூணையும் காட்டுவான்டா இந்த புல்லட். ஏன்டா என்ன தடுத்தீங்க? ஏன் என்ன தடுத்தீங்க? சொல்றா சொல்றா. ஏய் அங்கே நில்லு அங்கே நில்லு அங்கே நில்லு அங்கே நில்றா. அவங்கள முடிச்சு வந்து உன்னை முடிக்கட்டா. டேய் டேய் அமைதியா இருக்கிற வரைக்கும் நான் மோருடா. பொங்கிட்டேன்னா நான் பீருடா. யாருடா இவருக்கு சப்போர்ட்? சொல்லு, யார் இவருக்கு சப்போர்ட்? சொல்லுங்கடா. எந்திரிங்கடா எந்திரிங்க. போயிட்டானடா அவன்? போயிட்டான் புல்லட். செத்து போன உங்க பாட்டி மேல சத்தியமா? போயிட்டான் புல்லட். வாடா கவலைப்படாதீங்கடா. உங்க எல்லாருக்கும் குவாட்டரும் கோழி பிரியாணியும் வாங்கி தரேன் உங்க அக்கவுண்ட்ல. ஆஹா, ஏதாவது சீன் போடும்போதெல்லாம் கரெக்டா வந்து நிக்கிறானே. இவனை அவாய்ட் பண்றதுதான் பெட்டர். வாங்கடா.
ஃப்ரெண்டு, தோஸ்து, ஆதி, பைக் புதுசா வாங்குனியா? திருடிட்டு வந்தேன். திருடுறது ஏன் வேலை? நீ ஜோக் அடிக்காத. நிஜமா இந்த மாதிரி பைக் ஓட்டணும் ரொம்ப நாளா ஆசை. பார்த்தேன், எவனும் இல்ல, அடிச்சிட்டேன். அது எவனாவது அடிச்சவங்கிட்ட போய் சொல்லு, நான் நம்ப மாட்டேன். இது புது பைக்கு, நான் ட்ரீட் கேப்பேன், நீ போய் சொல்ற. சொன்னா நம்ப மாட்டேன். இத புடி, உனக்கே தெரியும். ஓகே, நீ விளையிக்க, நான் விளையாண்டு பாக்குறேன். டேய், இது என்னங்கடா பைக்கு? ஏதோ பிரெக்னன்டான பசுமாடு மாதிரி இருக்கு. ஃப்ரண்ட் வீல் செங்கல்பட்டுல இருக்குது, பேக் வீல் தாம்பரத்துல இருக்கு. இதை எப்படா ஓட்டுறது? ஏதோ தண்ணி லாரியை வாங்கி ரீமாடல் பண்ணி சரவணா பாத்திர கடையில இருந்து சில பல எவர்சிலர் ஐட்டங்களை வாங்கி ஃபிட்டிங் பண்ணிருக்கானுங்க. அண்ணா, உனக்கு ஒரு ரவுண்ட் வேணும்னா நான் வேணா ஓட்டி காட்டுறேன். ஏய், இது ஏன் பைக்குடா? ஓம் பைக்கா? கடைசியா என்ன வேலை நான் தருவேன். ஏய், நீ என்னை இப்ப அடிக்க போற மேட்டரை பப்ளிக் வாட்ச் பண்றாங்களா? இல்ல. அப்படின்னா வேணா ஒரு தடவை அடிச்சுக்கோ. ஆல் தி பெஸ்ட், கீப் இட் அப். ஆதி 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 ஆதி, உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. என்ன என்னாலே புரிஞ்சுக்க முடியல? அஞ்சலியை பாத்தியா? ஒரு எலியும் பார்க்கல. உண்மையை சொல்லு. ஐ லவ் யூ சொல்ல தானே அஞ்சலியை தேடுற. லவ் பண்ணலன்னு சொல்றதுக்காக போயிட்டு இருக்கேன். நீ எந்த ஊரு, நான் எந்த ஊரு, முகவரி தேவையில்ல. சதா சதா. என்ன நண்பா பயங்கர டென்ஷனா இருக்கிற? அதை ஏன்பா கேட்குற? ஆதி, எப்போவாது புல்லட் கண்ணில் தண்ணி பார்த்துருக்கியா? 4 வயசுல அழுதது. அதுக்கப்புறம் இப்போதாப்பா அழுகுறேன். ஏன், என்னாச்சு? சதாவை சுட்டு கொன்னுட்டாங்கப்பா. உனக்கும் சதாவுக்கு என்ன சம்பந்தம்? ஆதி, நல்ல வேளை இதை யாரும் கேட்கல. நார்த் மெட்ராஸ் ஃபுல்லா சதா கண்ட்ரோல், சவுத் மெட்ராஸ் ஃபுல்லா இந்த புல்லட் கண்ட்ரோல். 2 பேருமா போலீஸ் டிபார்ட்மெண்ட் கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டோ ஓட்டுன்னு ஆட்டிக்கிட்டு இருந்தோம்ப்பா. இப்ப சதாவை போயிட்டான். விட்டு ஆட்டுறதுக்கு ஒரு விரல் குறைஞ்சு போச்சுப்பா. அப்படியா? எப்படி சுட்டாங்க? அதை ஏன் கேட்குற? பெரிய கதை. ஒரு வண்டியில வந்த எதிரிகள்லாம் துப்பாக்கி எடுத்து சதாவை டுப்பு 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 டுப்புன்னு சுட ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. இந்த புல்லட் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பானா? கப்புன்னு உள்ள பூந்து டப்பு டப்பு டப்புன்னு ஏர்ல 3 புல்லட்டை பிடிச்சு மறுபடியும் ரிவால்வர் போட்டு செட் பண்ற கேப்ல சதாவா படிச்சுட்டு போயிட்டாங்கப்பா. ஆனா அவனுங்களுக்கு நான் ஒரு மேப் போட்டு வச்சிருக்கேன். ஒரு நாள் என்ன செஞ்சிருப்ப? சொல்ல மாட்டேன், செய்வேன். எங்க செய். நீ குழந்தைப்பா, கிளாஸ்க்கு போ. இதெல்லாம் பெரிய மனுஷங்க செய்யறது. சதாவை கொன்னதே நான் தான்டா. இத பார், நான் சோகமா இருக்கேன்றதுக்காக என்ன ஜோக் அடிச்சு சிரிக்க வைக்காத. கிளாஸ்க்கு போ. உண்மையிலேயே இதுலதான் சுட்டேன். ஐயோ, பீச்சாங்கையை காட்டு, சோத்தாங்கை. டேய், 2 பேருக்கு டீ வாங்கிட்டு வாங்க, போங்கடா. ஓகே. ஆதி, இனிமே பசங்க இருக்கும் போது இந்த மாதிரி மேஜிக் வித்தையெல்லாம் காட்டாதப்பா. ஏன்னா இப்பதான் நான் லைட்டா ரவுடிசம் டெவலப் பண்ணி டீ வரைக்கும் வந்திருக்கேன். அதை அப்படியே டிஃபன் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். கெடுத்து விட்டுறாதப்பா. இங்க பந்து பண்றேன் பந்தா பண்றதை விட்டுட்டு ஆர்டிஎக்ஸோட மார்க்கெட் ஏரியா போய் கடையெல்லாம் அடிச்சு நொறுக்கணும்னு வச்சுக்க. அவருக்கு உடனே நியூஸ் போவோம். உனக்கு டீ டிஃபன் என்ன பிரியாணியே வாங்கி கொடுப்பாரு. தேங்க்யூ ஆதி. சதாவே செத்துட்டாரு. என்னடா கடை நடத்திக்கிட்டு இருக்கீங்க? இந்த புல்லட் புயலா மாறுறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஷட்டரை போடுங்கடா. இந்த புல்லட் ஆர்டிஎக்ஸ்க்காக உழைக்கும். அவன் சொல்ற திசைய தொலைக்கும்டா. எங்க போற? ஆர்டிஎக்ஸ் என்ன பார்க்க போறேன். என்ன மேட்டருக்கு? சதாவை கொண்டது நான் தான், அதை பார்த்தது நீ தான் சொல்ல போறேன். கோல் மூட்டை போறது இவ்வளவு கூலா சொல்லிட்டு போறான். வரேன்டா.